வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரண்டை தொகையல், அதுக்கப்புறம் வந்து கீரை கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கீரை கூட்டுக்கு எப்பயும் போல பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன். ஸோ அது முக்கால்வாசி வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. பிரண்டை வந்து போனுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து பிரண்டை இருக்குது. அதே மாதிரி பிரண்டை தொகையிலுமே வந்து கூடிய மட்டும் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ அதை வந்து பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பிரண்டை நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சாப்பிடலாம். எல்லாமே ஆப்ஷனல். எது நம்மளால முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்செடுத்து சின்ன பீஸ் பெருங்காயம் போடுறேன். இது கூடவே காரத்துக்கு வரமிளகா, ஒரு 3 வரமிளகா, உளுத்தம்பருப்பு, நல்ல ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன். இதை வறுத்துக்கலாம். முதல்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம். இப்போ பிரண்டையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடே போதும் நமக்கு. இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கல, கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. நான் வந்து தேங்காய், ஒரே ஒரு வரமிளகா, சீரகம் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இப்போ நல்லா ஆறிடுத்து. நம்ம பிரண்டை தொகையிலுக்கு அரைச்சிடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பிரண்டை தொகையில் ரெடி ஆகிடுது. அதை மாற்றி வச்சுருவோம். கூட்டு ரெடி ஆகிடுது. மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பிரண்டை தொகையல், அதுக்கப்புறம் கீரை கூட்டு. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரண்டை தொகையல் நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.